முத கஸ்டமர் முக்கியம் இல்லையா? நமக்குன்னு சொல்லாதடி, உனக்குன்னு சொல்லு. அதுல ஒருத்தன் சொன்னேன் போய் உட்காரு போனேன். என்ன போவான்னு மரியாதை பேசுறேன். அதானே உங்கள்கிட்ட படுக்க வந்தாக்கா மட்டும் மரியாதை பேசுவேன். போடா இழிச்சா இப்படி திரும்பி ஒருத்தன் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டு அஞ்சு. ஐயோ ஒருத்தன் பூட்டி சாவியை வெளியிலே எரிஞ்சிட்டியா? அப்புறம் யார் திறக்கிறது? நான் தான் போயிருக்கேன் திறக்க. அப்புறம் என்ன சொல்ற? ஒருத்தன் நல்ல வளர்ந்தவன். உன்னை விடவா? அதுக்கு தானே கூட்டு போயிருக்காங்க. இல்லடி உன்னை விட. அப்ப வளர்ந்தவனா என்ன நீளமால இருக்கும் விரலாம். உன் கற்பனை எப்படி இருக்கு வேற? தொர்ராசி மாதிரி சாட்டையா விரல. அப்பா கையை நீட்டுங்க. ஆத்தாடி விட்டாம்பாரு ஒரு அரைச்ச காதோட சப்பு சுத்தி மயக்க வந்து கட்டில போய் மல்லாந்துட்டேன். முகரைய பாரு. விழுந்த கொஞ்சம் தள்ளி விழுகாம அவங்களுக்கு தோதா கட்டில போய் விழுந்திருக்கா. ஏண்டி மயக்க வந்து விழுகுறாங்க, இடம் பார்த்து அதுல பென்சில் மார்க் பண்ணி விழுவாங்க. அது கோவிலூர் தலைவர் அழகப்பண்ணன் சார்பாக ஆறுமணிய கணேசன் அன்புடன் பிரவாசகர் செல்வராஜ் அவர்கள் பாடல்களை பாராட்டி ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார்கள். மேலும் பாண்டிய நகர் ரவி அண்ணன் சார்பாக பாடிய பாடலை பாராட்டி எஸ் செல்வராஜ் ஆறுமணிய கலையரசு அவர்களுக்கு ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார்கள். வேற என்ன கப்பு தண்ணிக்கு வேணுமா? ரைட், ஓகே. அன்பளிப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களின் உள்ளமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்து எப்பதான் சொல்லி முடிப்பீங்க? பாருங்க போங்க மண்டைய புழக்க போறோம். நாங்களும் என்ன ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஜாலிக்கு போறீங்களா? நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. எங்களை கொண்டு போய் இப்படி தள்ளி விட்டோம்னா நம்ம நாடகம் எனக்கு நம்ம தெரியும். மாரியம்மன் கோயில் நம்ம ஜாலியா தான. அப்படி இல்ல, எங்கெல்லாம் கொண்டாந்து காட்டுக்குள்ள தள்ளி விட்டோம்னா அவரு சந்தோஷமா இருக்கிறாரு. உங்க சந்தோஷத்தை நாங்க எடுக்காம விட மாட்டேன். அதுதான் நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. சரி நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஒரு ஜோலியா காட்டுல போய் காவல் ஜாலியா ஜோலியா என்ன வேலைக்கு போறியா? ஒரு இதா போறோம்னு வைங்களே. ஆனா நாங்க மட்டும் போனா நல்லா இருக்குமா? அதனால நல்லதோ கெட்டதோ கூட உங்களவே இழுத்துக்கிட்டு போகணும். ஆமா, நீங்க மட்டும் இல்ல, இந்த பொட்டிக்காரு இந்த மிருதங்காரு பாவம் வேண்டாம். ஏன் அடி வாங்க இருக்க முடியாது அவர்னால? நாங்களாம் சேர்ந்து என்ன ஜாலியா ஒண்ணா. எங்க போறீங்க? திணைக்காவல் பார்க்க போறோம். திணைக்காவல் யார் போறீங்க? வள்ளியம்மா போறாங்க. வள்ளியம்மா துணைக்கு நாங்க 2 பேரும் போறோம். நானும் தோழி இன்னொரு ஒரு பிள்ளை. ஆள் அழகா இருக்கும். கேரளால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் நம்ம ஊருக்காக. அரேபியன் குதிரை பாத்திருக்கீங்களா? அப்படியே இருக்கு அந்த குதிரை. 4 காலா இருக்குமா? இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அது பொண்ணு குதிரை மாதிரி தான் இருக்குன்னு சொன்னா 4 காலு 2 வால் இருக்குமாலாம் கேட்க கூடாது. 2 வாலும் சரி. மனசுல ஆமா கண்ண மூக்கெல்லாம் ஜெவந்திருக்கே என்ன மகளே? நாங்களுக்குள்ள வரல இடிச்சுக்கிட்டேன்பா. யாருப்பா நீங்க? நான் ஒருத்தரை விரும்புறேன். பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு. ஏன் அந்த விரும்புற வயசுக்கு வந்துருச்சுங்கிறேன். நீங்க எதையுமே முழுசாவே பேச மாட்டீங்களா? இந்த நீங்களும் இந்த இங்கனக்குள்ள ஒருத்தர் நின்று பேசுறாருல அவரும் ஒரே மாதிரியே பேசுறீங்க. அம்மா நல்லா இருக்கா? அம்மால கேட்கலாம் சும்மா இருக்க மாட்டீங்க. குடும்பத்துல விசாரிக்கிறது இல்லையா? நீங்க கேக்குறீங்களா? யார ராணியை கேக்குறீங்களா, கௌசல்யாவை கேக்குறீங்களா, இல்ல சம்மோலியை கேக்குறீங்களா? சம்மோலி தான். சம்மோலி பெட்டிக்கார கோச்சுக்கார பேசாம. அப்படியா? இந்த விஷயத்தை சொல்றது இல்ல, அருவாள் எடுத்துட்டு வருவாப்ல. சரி ஐயா வாயை மூடுங்க முத. உங்க மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க கேளுங்க. நான் ஒருத்தர் நினைச்சிருக்கேன். இல்ல நீனுமா இவ்வளவு கோமால இருந்தாரா? நீ அது என்னங்க நான் விரும்ப கூடாதா? எல்லாரும் விரும்பும் போது நீங்க என்ன சொல்றீங்க? மிருதங்கார் இப்போ ஒரு பிள்ளைய விரும்புறாரு, இப்ப நான் லவ் பண்ண கூடாதா? அவன் அப்புறம் சொல்லணுமா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் நீ நல்ல ஒரு பிகர். நீங்க இது பிள்ளைய பிகர்னு சொன்ன போது அப்பே வராதா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பிறத்து வைக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழும் தானே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பிறத்து வைக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழும் தானே மயங்கினேன் சொல்ல
ஆளு இந்த வராங்க, இந்த பாருங்க. ஏய் நம்மால வருது. நம்மாலியா எங்காலா? சரி சரி. அந்த நடை நடந்து அச்சு மட்டும் போல் இருப்பேன். ஆஹா அடடா அடடா அடடு. மட்டம் போல் இருப்பேன், அச்சு மட்டம் போல் இருப்பேன், சின்ன நடப்பேன், பெண்டுகளா சின்னி மட்டம் போல் இருப்பேன். ராஜா ராஜா ஏவா யார் அந்த ராஜா? தொர ராஜா வருவாங்க. ஆமோ ராஜா வருவாங்க. ரோஜா பூ வாங்கி வச்சேன், ரோஜா பூ வாங்கி வச்சேன். ரோஜா பூ வாடி இருக்கு அழகு பெண்டுகளா ராஜா வர காணலையே. மாமா ஏமா மத்தளக்கார மாமா, மாமா மாமா வருவாங்கன்னு மல்லாந்து மல்லாக்கத்தான் படுத்திருந்தேன். மல்லாந்து படுத்திருந்தேன். மாமாவை மாடு மிதிச்சிருச்சு, எதுல? மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு. ஐத்தா செல்வராஜா ஐத்தா ஐத்த வருவாங்கன்னு அகலமாக படுத்து. ஏ அப்பா இதா ஏய் என்னடி என்னாச்சு? கூசுது. ஏண்டி கூசுது? எப்ப புதுசு இல்ல, கைப்படாத ரோஜா. பிரஸ் பீஸா? இன்னும் கைப்படாத ரோசா. அப்படியா? கை மட்டும் படலை. மற்றதெல்லாம் போட்டு உழப்பிட்டாங்க. முகரக்கட்டையை பாரு. அகலமா படுத்திருந்தி ஐத்தானு மாடு கடிச்சிருச்சு. எதுல? ஐட்டத்தில் ஆடு கடிச்சிருச்சு. அண்ணன் நடப்பே அச்சு மட்டம் போல் இருப்பேன், அச்சு மட்டம் போல் இருப்பேன், அண்ணன் நடப்பே பெண்டுகளா சீனி மட்டம் போல் இருப்பேன். மியூசிக் பார்ட்டி என்னடி என்ன அடி குமுக்கி எடுக்கிறீங்க? என்ன எங்களை போய் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை ஆட்டாம யாரும் ஆட்டுறது? ஆஹா. பாராட்டு. இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஏன் என்ன? ஒரு சில நாளைக்கு பாருங்க ஒண்ணுமே இருக்காது, ஆ, வந்து நிற்கும். நாங்க 4 பேரும் பாருங்க இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம். 8 மணி நேரமா? விடிய வைக்கணும்னு. ஆத்தாடி. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆத்தா வாசல்ல அங்க பாருங்க, ஆத்தா கொடுத்தது அங்கங்க அப்படி இருக்கு. இதுக்கு வாசிக்கிறதுக்கு என்ன சிரமம்? இதை பார்த்துக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கியா? இப்போ பூரா அங்கங்கே தான் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 2 பேர் எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன். உன் பேக்கை கிளிக்காம விட மாட்டேன். பேக்கை கிளிப்பியா? பேக்கில் கொண்டு வைப்பியா? உண்மையிலே சொல்றேன், உங்களை தாங்க பாராட்டணும். ஏன் என்ன அப்படி கேட்டீங்க? இந்த காலத்துல 2026 இப்படி ஒரு பெண்ணை பார்க்க முடியுமா? ஏன்? அதுவும் வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு அழகா தமிழ் பேசுறியா, தமிழ்ல பாட்டு பாடுறியா, ஆடுறியா. வெளிநாட்டுக்கார பிள்ளை லூசு. நான் லோக்கல் தான். நம்ம ஊர்ல இப்படி இந்த கலர்ல எதுங்க பெண்கள்? புராணே ஏன் போய் சொல்றியா? எந்த நாடு? என்ன டூர் வந்திருக்கீங்களா? எத்தனை பேரு? எப்போ ஊர் போவியா? யாரு? நான் சுத்தி பாத்தியலா? பேச வர்றியா இல்லையா? நக்கல் பண்றேன். காரைக்குடி தான் நானு. அப்படியா? என்ன அப்படி சொல்றீங்க? நெசமா நம்ப முடியலையே. ஆமா, உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்த. என்ன செஞ்சு? செய்வன செஞ்சு. முகர கட்டையை பாரு.
கல்யாணம் செஞ்சுதே. இந்த ஜாக்கெட் எப்படி தச்சு மாட்டினதா நான் மாட்டிட்டு அப்புறம் தச்சாங்களா? இதுல உனக்கு என்ன ஆராய்ச்சி? தைச்சிக்கிட்டே மாட்டினாங்க போதுமா? கோவப்படாதீங்க. ஏடிக்கு போட்டு இருந்தா போய் அப்புறம் எரிச்ச வராம கோபத்திலே முகம் கலையாத்தாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறே தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறதுன்னு தெரியும். ஜட ஜடன்னு. ஏன் வந்ததுல இருந்து கடுப்பாவே பேசுறியா? அப்புறம் ஏடிக்கு போடியா பேசுனா அப்புறம் கருப்பு வராது. உண்மையிலே சொல்றேங்க, நானும் எத்தனை பெண்களை பார்த்திருக்கேன். அது தெரியும், நீ குள்ள பொம்பளை பார்த்திருக்கேன். அப்படி சொன்னீங்கன்னா நான் என்னடி அவசாரிப்பாடி? ஐயோ, ரோட்ல போயில வரல பாக்குறது இல்லையா? அப்படி எத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் நம்ம காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மன் அந்த ஆத்தா வாசல்ல தான். அதுவும் நம்ம முதல் மண்டபப்படிதாரர் அவங்க வைக்கிற இந்த நாடகத்துல தான், அதுவும் இந்த மேடையில தான். இப்ப தாண்டி இப்படி பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளைய நான் நினைச்சேன். நீ 5 மாடிக்கு தூக்கும் போதே ஆளை கீழே தள்ளிட்டு எனக்கு தெரியும். உனக்கு என்ன உலக அனுபவம் பத்தல துறை. என்னடி சொல்ற? ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டான்னா? ஓஹோ, ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போறேன். விடியறைக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடியறக்குள்ளனா ஒன்னா பல்ல அடிச்சு விடுங்கயோ. அவ்வளவா இருக்கு. இங்காரு ஆக மொத்தம் உங்களை எவன் தொட்டு தாலி கட்டுறானோ அவெல்லாம் சீக்கிரமே கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டும், செய்ய முடியாது. நான் என்ன மயத்துக்கு வரேன் அவன் செருப்பு கொண்டு அடிக்காம. கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடிங்கி பிடிவேன், நக்கி பிடிவேன், முண்டை பயல் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன்? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு இந்த ஆசை பாசம் இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன். நாமருதா பைய நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியவும் சொல்ல முடியாமல் தினம் ராத்திரி ஒரு மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி என் தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும்லாம் ஒரு என்னடி இப்படி கோபப்படுற? தெரியாம சொல்லிட்டாண்டி. வயிற்றுச்சல் இருக்கும். உள்ளபடியே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியுது. நீயாவது தெரிஞ்சுக்கிட்டே. உண்மைங்க. பருவத்தில் பயிர் செய்யணும். அதான் ஒரு மயிரும் செய்யலைங்க, அப்புறம் பயிர் செய்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம கோவிலில் இருக்கிற சிலை அந்த ஆத்தாவே இறங்கி வந்த மாதிரி இருக்கு உங்களை பார்க்கையில. இவ்வளவு அழகா இருக்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளால தனியா போட்டு படுத்திருக்காங்க. பாடாது பேரு. கட்டின கணவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. சரியா? ஒரு மனைவி பூ கேட்டா வாங்கி கொடுக்கணும், புடவை கேட்டா வாங்கி கொடுக்கணும், கண்டிப்பா எல்லாம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் கூட பிறந்தவங்க பெத்தவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. யாரு வேணாலும் கொடுக்கலாம். இல்லறங்கிற ஒரு சுகத்தை யாரு கொடுக்க முடியும்? அது அவன் தான் கொடுக்கணும். முண்டப்ப இன்னும் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பேன். வந்து தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு நாளைக்கு பார்ப்போம்னு வருஷம் பூரா சொன்னா டென்ஷன் ஆகுமா? உள்ளபடியே உங்க கஷ்டம் என்னன்னு இப்பதாங்க எனக்கு தெரியுது. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உம்மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கணும். அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு வைக்கணும். எங்கடி விளக்கு வைக்கிறேன்? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. உள்ளபடியே உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. காரணம் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. உங்களை கட்டினானே அவனுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி? பாடாது. இப்ப உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க கஷ்டம் என்னன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டியா? நல்லா ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க, இந்த இருக்குல்ல காது, அது அரிக்குதுன்னு வைங்க, கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது காதுக்கு. ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க, இப்படி விரலை வச்சு சொரிஞ்சோம்னா சரி பண்ணிடலாம். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்கூட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கூட கோழி இறகு வச்சு சொரிஞ்சிடலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரலை வச்சு சொரியலாம். பாருங்க உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சோட. நீ மூடு, நீ அக்கா தங்கச்சோட பிறந்தது போதும். நான் ஏதோ இறக்கப்பட்டுத்தான் சொல்றான்னு பார்க்குறேன். நக்கல் மயிறு பண்ணுறேன் பத்தியெல்லாம். காது அரிச்சா கோழி இறகு விட்டு குடையவா, மூக்கு அரிச்சா விரலை வச்சு சொரியவா. அப்போ இது பழைய கட்டை விளக்கமாற எடுத்து வந்து சுடு தண்ணியில் நினச்சிக்கிட்டே அடிக்கிறேன். சட்டாரு இங்க வாங்க. கோவப்படாதீங்க. கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கும்பாங்க. ஆமா, இவ்வளவு அழகா இருக்கு. நீங்க என்ன தைரியத்துல தனியா வந்திருக்கீங்க? தனியா ஒன்றும் வரல, நான் எங்க குரூப்போட தான் வந்திருக்கேன். குரூப்ல ஒருத்தரை காணும். வருவா பாருங்களேன், என்னுடைய தோழி, இணை பிரியாத தோழி ஒருத்தி இருக்கா.
என்னதான் இணை புரியாம இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு வீட்டுல இருக்கணும். அது தெரிஞ்சுதான் நாங்க கல்யாணமே பண்ணல. கல்யாணமே பண்ணலையா? ஏண்டி? நாங்க 2 பேரும் ஒரு தட்டுல தான் சாப்பிடுவோம், ஒரு பாயில தான் படுப்போம். ஆத்துக்கு போனா ஒன்னா போவோம், குளிக்க போனா ஒன்னா, பள்ளிக்கூடம் போனா ஒன்னா போவியா? ஆமா. ஆனா அதுக்கு மேல கல்யாணம் பண்ணா புருஷன் ஒருத்தர் வந்து பிரிச்சுடுவாங்க. ஆமா, என்ன பண்ணுவியா? அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கோம். என்ன யோசனை? அதை மீறி கல்யாணம் பண்றதா இருந்தா 2 பேரும் ஒரே புருஷனை கட்டுவோம். ஓ, பிரச்சனை வராது, சண்டை வராது எங்களுக்குள்ள. சரி, சக்கல அடி ஓடி அரியட்ட வேலை. வட்டி சொத்தை விட்டு கொடுப்பாங்க, வாழ்க்கையை விட்டு கொடுப்பாங்க. எவ்வளவுதான் தோழியா இருந்தாலும் நாங்க கொடுப்போம். எப்படி? அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கோம். சண்டை வர முடியும்? வராது. எப்படி? வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 3 நாள் அவ வீட்டுல இருப்பார். சரி, 3 நாள் என் வீட்டுல இருப்பார். என்ன இன்னும் 1 நாள் இருக்கே? அது இவன் பெரிய ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்து. ஏன்? அப்புறம் அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகணுமா வேண்டாமா? இதே வேலையை தெரிஞ்சா முண்டை கரண்ட காலத்தில் தான் ஜாகுங்க. சரியா? கஸ்டமர் முக்கியம் இல்லையா? நமக்குன்னு சொல்லாதடி, உனக்குன்னு சொல்லு. அதுல ஒருத்தன் சொன்னேன், போய் உட்காரு போனேன். என்ன போவான்னு மரியாதை பேசுறேன். அதானே உங்கள்கிட்ட படுக்க வந்தாக்கா மட்டும் மரியாதை பேசுவேன். போடா அழிச்சா திருப்பி. ஒருத்தன் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டு 5. ஐயோ, ஒருத்தன் பூட்டி சாவியை வெளியிலே எரிஞ்சிட்டியா. அப்புறம் யார் திறக்கிறது? நான் தான் போயிருக்கேன் திறக்க. அப்புறம் என்ன சொல்ற? ஒருத்தன் நல்லா வளர்ந்தவன். உன்னை விடவா? அதுக்கு தானே கூட்டு போயிருக்காங்க. இல்லடி, உன்னை விட. அப்ப வளர்ந்தவனா என்ன நீளமால இருக்கும் விரலாம். உன் கற்பனை எப்படி இருக்கு? வேற தொர்ராசி மாதிரி சாட்டையா விரல. அப்பா கையை நீட்டுங்க. ஆத்தாடி விட்டாம் பாரு, ஒரு அரைச்ச காதோட சப்பு சுத்தி மயக்க வந்து கட்டல போய் மல்லாந்துட்டேன். முகரைய பாரு, விழுந்த கொஞ்சம் தள்ளி விழுகாம அவங்களுக்கு தோதா கட்டில போய் விழுந்திருக்கா. ஏண்டி மயக்க வந்து விழுகுறாங்க, இடம் பார்த்து அதில் பென்சில் மார்க் பண்ணி விழுவாங்க. அது நீங்க போட்டு விடுறீங்களா இல்ல குரலை பிடிச்சி கடிக்கவா? ஐயோ, இன்னும் கொலவெறியா இருக்கு. நான் ஏத்துக்க மாட்டேன், போடி. ஏப்பா? மாசத்துல எத்தனை நாள்? அது 30 நாள் வரும், 31 நாள் வரும், 28 கூட வரும். இப்படியும் பண்ண வேணாம், அப்படியும் பண்ண வேணாம். நான் சொல்ற மாதிரி செய். மாசத்துல 27 நாள் என் வீட்டுல இருக்கட்டும், மிச்சம் 3 நாள் உன் வீட்டுல இருக்கட்டும். சரி, நீ அந்த 3 நாளை கணக்கு பண்ணிக்கிட்டு அனுப்புற. இங்கேயும் கதவை பறந்துச்சுனாக்கா என்ன திண்ணல தான் கிடக்கணும். ஆக மொத்தம் நீங்க 2 பேரும் போய் குத்து விளக்கு ஏத்துறியோ இல்லையோ, அவன் தலையில தலைமாட்டல சாகட்டு. ஏப்பா நீங்க நல்லா இருக்கியாடி? என்னமோ இருக்கேன்ப்பா. என்ன இவ்வளவு நேரம் ஆளுண்டு காட்ட சிரிச்சு பேசுற, என்னைய பார்த்துன்னு உருன்னு இருக்க? மனசு வேதனையா இருக்குப்பா. ஏன் சாமி, என்னாச்சு? உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். நீ மூடு சுந்தரமூர்த்தி. ஆமா, அந்த அவர் சொன்னாரே கோழி இறகு என்னமோ சொன்னாரே, அது நல்ல கவனமா கேட்டிருப்பேன். இல்லடி, அவர் சொன்னது அந்த கோழி இறகு மட்டும் என் காதுல விழுந்துச்சு. அந்த மாதிரி விஷயம் மட்டும் நல்லா ஆன்னு கேட்பேன். இல்லம்மா, அதை வச்சு என்ன பண்ணுன்னு கேட்க வந்தேன்டி. நான் தெரியாது இல்லடி, சின்ன பிள்ளை தானே. மனசு கடந்து பதைக்கிற நான் யார்கிட்ட சொல்லு? என்கிட்ட சொல்லு. உன் உயிர் தோழி நான் தான். எந்த கஷ்டமா இருந்தாலும் என்ன கொட்டாய் விடுறேன், வேற ஒண்ணும் இல்லை. அந்த மைக்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு விட கூடாதா? பெட்டிக்கார் இல்லையா, அதை சுதியோட அப்படித்தான் விடுவார் அடுத்து. முத்துக்குமார் கொட்டாய் விட்டான்னா தா தீ தும் நம் அப்படித்தான் ஆளுண்டு கரெக்டா சடன்னு இருந்தாலும் அது இல்லடி. சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லும் போது. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு ஜெயா. நீ ஏன் தோழி தப்பு பண்ணவே மாட்டேன், எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் மாதிரி வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? இல்ல. 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன், இது ஒரு தப்பா? இல்ல. மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன், இது ஒரு தப்பா? அடி இல்ல. நானும் செய்யாத தொழில் இல்லை. அப்படி என்னென்ன தொழில் செஞ்ச? ஆப்ப கடையில இருந்து, இட்லி கடையில இருந்து, டீ கடையில இருந்து. மாடி மேல மாடி கட்டினா தண்ணி வசதி வேணாமா? ஆமா. முகரே பாரு, மொட்டை மாடியில கேணி வெட்டுறான். என்னது? சபாஸ். குடும்பமே லூசு குடும்பமா தெரியாது. அப்படி செய்யக்கூடாது. மொட்டை மாடியில் கேணி வெட்டக்கூடாது. கேணி வெட்டிட்டு அதுக்குள்ள மாடி கட்டணும். நம்ம உங்க 2 பேரையும் இங்க வைக்க கூடாது. யாரு வீடு கட்டணும்னா எங்க 2 பேரையும் அணுகவும். அத்தோட அவ்வளவுதான். 2 பேரும் போறீங்களா இல்லையா? முதக்கிட்டு நானும் ஆப்பக்கடை, இட்லி கடை, டீ கடை, பேக்கரி எல்லாம் வச்சேன். ஓடுச்சா? பூரா படுத்துருச்சு, எதுவும் ஓடல. என்னடி இப்படி சொல்ற? மனசு நொந்து போய் நம்ம ராசி இல்லாதவ, நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, மருந்து குடிச்சிருச்சு எத்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயே. அப்புறம் யோசனை வந்துச்சு, நம்ம போய் கடையில் மருந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை கேட்டால் கொடுப்பாங்களா? அப்புறம் தான் பக்கத்து வீட்டுக்கார பையில கூப்பிட்டேன். எதுக்கு? அவன்கிட்ட காசு 500 ரூபா கொடுத்து விட்டு போய் ஒரு இங்கிலீஷ் கோட்டு வாங்கிட்டு வாடான்னு. அது எதுக்கு?
சாகரம் அது ஒரு ஆசை இருக்கு மனசுல. ஆ. அதுல கலந்து குடிச்சா செத்துடலாம்னு. என்ன தண்ணி அடிக்கன்னு ஆசை உனக்கு இருந்துச்சா? அவன் போய் வாங்கிட்டு போன் பண்ணேன். என்ன ஃபோன் பண்ணியா? அக்கா வாங்கிட்டக்கா 255 ரூபாக்கா அப்படின்னா. எது சரக்கு? சரி 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு. என்னது? பாரு சாகர மருந்து 10 ரூபா, அதானே கலக்கிற மருந்து 255 ரூபா. என்னடி இது கொடுமையா இருக்கு. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு 1/2 லிட்டர் பவுண்டை வாங்கிக்கடா அப்படின்னு. அது எதுக்கு? பச்சை தண்ணியில் கலந்து வாந்தி இஞ்சி வந்துருச்சுனாக்கா மருந்து வெளியாயிரும்ல. ஆ. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு சாம்பாரோட வாங்கிக்கப்பா அப்படின்னு. ஏமா நீ சாக போனியா இல்ல சரக்கு அடிக்க போனியா? ரெண்டும் அவனு இப்படியே தான் கேட்டான். அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கட்டிங்க ஊற்றி அதில் கொஞ்சோண்டு எலி மருந்து போட்டு பவுண்டாவை ஊற்றி நல்ல விரல விட்டுட்டு ஆட்டினேன். கலங்கிருச்சா? கலன்னு கலங்கிருச்சு. அப்புறம் எடுத்து இழுக்கலாம கிட்ட கொண்டு போனல பக்கத்துல இருக்கார கிளைய வந்து தட்டி விடுப்பா. அச்சச்சோ சரக்கு போச்சுன்னு வேணா பண்றியோ? ஏய் அப்ப நான் ஜாக ஏய் ஆடி ஏண்டி இப்படி சொல்ற? உன்னைய வச்சு நான் கொஞ்ச காலம் வாழணும்டி. ஏண்டி கழுட்டு முட்டை தட்டி விட்டு அப்படின்னு கிளைவி கேட்டேன். மருந்த குடிச்சிருச்சு அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அதானே சொன்னேன். நானும் எல்லா தொழிலும் பண்ணேன், படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன்னு. இப்போ கேள்வி கேட்டா. என்ன கேட்டா? எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா? எனக்கு புரியலே. எனக்கும் புரியல. என்னடின்னு அதான் எல்லாம் படுத்துருச்சுன்னு அந்த தொழில் பண்ணியா? எனக்கு இப்பவும் புரியல. எனக்கு அப்பவும் புரியல. என்னடின்னு கேட்டா, இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்து இருந்தீன்னா இந்த உடம்ப கொண்டு என்ன செய்வாங்கன்னா? ஒண்ணு எரிச்சிருப்பாங்க, என்ன புதைச்சிருப்பாங்க. இதே தான் செய்ய நானும் சொன்னேன். கிளவி கேட்டா. என்ன கேட்டா? வெட்டியா மண்ணுக்குள்ள ஒரு உடம்பு தானே, இது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரதாசம் நமக்கு உடம்பு. ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா? அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிச்சம் பிளக்ஸ் என்னன்னு 32க்கு 32 தூக்கி கட்ட முடியல பயல்களால. என் போட்டாவை பெருசா போட்டு கீழே என் போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஓட்டுனேன். ஒட்டுனா மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, பூரா பஸ் ஸ்டாண்டுக்கு. எதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கா போனேன்? ஆள் புழக்க இருக்கணுமா இருக்கும் இல்லையா? பார்த்தா போன் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. தூங்க உடல பிஸி ஆயிட்டேன். அதில் ஒருத்தன் போன் போட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு கோச்சப்படுறேன் புதுசு போல. என்ன கேட்கறதுக்கு? ஹலோ, இது இந்த நம்பர் நான் ஃப்ளக்ஸில் பார்த்தேன், நீங்கள் இது வந்து சொல்கிறேன் நான் தான் என்ன விஷயம் அப்படி. ஆம்பளை பையன் கூச்சப்பட்டு கேட்டிருக்கான், பொட்டச்சி எப்படி பேசியிருக்கான். நமக்கு கஸ்டமர் முக்கியம். அதான் ஏய் நமக்குன்னு ஒன்னோட என்ன சேர்க்காது எனக்கு. சரி அப்புறம் சொன்னேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. 5 பேரா? தம்பி தலைக்கு 1000 வரும், ரவுண்டு 5000 வரும்பா அப்படின்னு. ஏய் நீ பொம்பளை தானா? ஏடி 5 பேருக்கு ஓகே சொல்லியிருக்க? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வமா. நமக்குன்னு சொல்லாதடி, உனக்குன்னு சொல்லு. அப்புறம் சொன்னா கொஞ்சம் ரேட்டை குறைக்கலாமா அப்படின்னா. கராரா சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழில குறை இருந்தா கேட்டுக்க. அப்படி பெரிய இந்த தொழில் பண்றாங்க, முகரைய பாரு முகரைய. அப்புறம் சரி வாங்கிக்கங்கன்ட்டேன். வந்து கூட்டிட்டு போறியா, அட்ரஸ் சொல்றியான்னு. சரி அட்ரஸ் சொல்றேன் வந்துருங்க அப்படின்னு. என்ன அட்ரஸ் சொன்னாரு? என்னமோ ஆலமரம் சந்து, அரசமரம் பந்து, இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட், அமுக்கராவட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். ஏன்டி இப்படி ஒரு ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லையடி. குழப்பமா இருக்கு, இதோட நம்ம தேடி அலைய முடியாது, நடந்து போனா லேட் ஆயிரும்னு டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு போன் பண்ணேன். எதுக்கு அந்த ஆட்டோவுக்கு போன் பண்ண? போறது அதுக்கு தானே போன, அந்த ஆட்டோலயே போயிரும்னு. அப்புறம் அவன் கணக்கா கொண்டு இறக்கிட்டான். ரெகுலர் கஸ்டமர் இறக்கான் போல இருக்காங்க. போய் பாக்குறேன் கதவை அடைச்சு கிடக்கு. ஐயப்பா என்னோட நம்மளை வர சொல்லிட்டு எங்க தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. சரி எதுக்கு ஒரு அமுக்குவோம். என்னது? காலிங் பெல்ல அப்படின்னு அமுக்குனேன். டிங் டாங் வந்துருந்தாங்களா? இறந்துட்டாங்க, உள்ள இறந்துருக்காங்க. பாக்குறேன் ஏத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்துருந்தேன். 3 5 பேரும் சொன்ன 2 பேர் எங்க போனாங்க? என்னைய காட்டிலும் கரெக்டா இருக்கு வர நீ கணக்குல. ஏய் நீ சொன்னதுக்கு நான் கேக்குறேன், இப்ப 5 பேரும் சொன்னியே 3 பேர் இருக்காங்களே. அப்புறம் பார்த்து இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 2 பேர் வந்தேன். சரி 5 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். செய்யா இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வந்தா. ஆத்தாடி இது என்ன லிஸ்ட்லயே இல்லாததா இருக்கு. எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு. அதானே பேச்சு சுத்தம் இல்ல. 5 பேர் 10 பேர் இருந்தா நானே இழுச்சு வச்சிருக்கியா? போங்கடான்ட்டு போயிருப்பியே. என்னமா இருக்கு 10000 ரூபாய் வேணும்னே. ஏய் நீ பொம்பளை பிள்ளையா? என்னமோ சரிட்டேன். முழிச்சு பாக்குறேன். ஓடி போயிட்டாங்களா? இல்லடி, கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. ஐயோ கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. ஐயோ இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல கவக. ஆமா அந்த வி ஷேப்ல இருக்குமே, அதுல 2 கட்ட வாங்கிருக்கேன். எதுக்கு 2? இந்த 2 மடிப்புளையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டா. ஐயோ நான் மூலம் ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்து கிடக்கு. ஓடி எரும மாடு முகரே பாரு, மூஞ்சி முகர ஆளு எரும மாதிரி வளர்ந்திருக்கு, அறிவு வளர்ற. ஒண்ணு ஏன் என்ன கைய கால கட்டினானடி, சத்தம் போட முடியானே காப்பாத்துங்கன்னு. வாய் சும்மா தானே இருக்கு. நான் எப்படி மாமா கத்துவேன்? ஏண்டி வாயில வச்சு அமிக்கிருக்காங்க. என்னது இப்படி துணியை சுத்தி அமிக்கிருக்காங்க. நல்ல வேளை துணியை வச்சாங்க. நீ வேற ஏதோ அர்ப்பணையிலே இருப்ப போல இருக்கு. இல்லடி ஏண்டி நீ வேற நல்ல துணியா வச்சிருந்தாங்கனாலும் பரவாயில்ல, துண்டு தேடி இருக்காங்க கிடைக்கல போல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டி வாயில வச்சு அபக்கிட்டியா. டவுசரையா? அவன் தாயலி 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்கு. துவைக்கல குளிக்கல. ஐயோ அது தீயில ஓட்டாலும் வேகாது போல இருக்கு. அந்த
அந்த டவுசர் வர லாரி டிரைவர் விட்டு தானே எப்படி கண்டுபிடிச்ச? அந்த டீசல் வச்சு ஆயில் வச்சு நமக்கு தானே தெரியும். ஐயா அது என்ன கலர்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு வித்தியாசமான கலரா இருந்துச்சா? அம்மா அப்புறம் என்ன தாண்டி பண்ண? கடற்கரையில் பார்த்தேன். ஒரு தைரியம். என்ன தைரியம்? 10 பேர் தானே, மீறி போனா 50 நிமிஷம் தான். இது என்னடி கணக்கு? அவங்க முகர கட்டை பார்த்தா தெரியுதுல்ல, உள்ள இம்புட்டு பான்புறாக்கு இம்புட்டு காணிச்சு கிடக்கு. அப்புறம் அம்புட்டுதான் லட்சணம். கோழி மாதிரி படக்குன்னு ஏறி இறங்கி போயிடுவாங்க. பார்த்தா 10 பேர் வந்தேன். முடிஞ்சிருச்சு கிளம்புவோம்னு நினைச்சுங்கய்யா. ஒருத்தர் நல்ல அவன் சுத்தி வந்து டவுசரை தொல்லை போட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா நிற்கிறியா. பூரா பிள்ளையார் கோயில பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க உலருக்கு. போயிட்டு 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 ஒரு வாரம் முடிச்சையா. என்ன காலை இறக்க. ஐயோ நான் என்ன செய்வேன், இப்படி அழுகிறானே. அப்புறம் அவங்களுக்காக முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் புடுங்கிக்கிட்டு குண்டியில் ஒரு மிதிச்சுப்பா அப்படின்னு தள்ளி விட்டாங்க. சரி தொழில்னால லாபம் வாயில குத்தி விடுவேன். நீ பண்ண தப்பு என்ன தப்பு தெரியுமா? என்ன? எந்த தொழில் செஞ்சாலும் பார்ட்னருக்குன்னு ஒரு ஆளை ஒண்ணு சேர்ந்துக்கணும். கரெக்ட். இப்ப நீ போன தொழிலுக்கு கூட ஒரு பொம்பளை பிள்ளை யாராவது கூட்டு போயிருந்தா நீ மாட்டிருந்தாலும் அவ விழுந்து உன்னை காப்பாத்திருப்பாளா இல்லையா? அதுக்கு தான் செய்யா உன்னை விளக்க பாரு. ஏண்டி சண்டாடி நீ போனது இல்லாம என்னையும் வேற கூப்பிடுறியாடி? நீ யோசனை சொல்றேன் வரமாட்டேன். சொந்தமா உழைக்கிற காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. அதை சொல்லு. உழைக்கிறதே ஒட்ட மாட்டேங்குது. சும்மா இந்த ஒரு விஷயம் இதை வந்து சிரிக்கிறக்காண்டி சொல்றது இல்லை. இந்த காலகட்டங்களில் பெண்கள்லாம் வந்து காதலுங்கிற பேரில் கூப்பிட்டாங்கன்னா பயில கூப்பிட்டாங்கன்னா வண்டியில் ஏறி உட்காந்து போகுது. அங்கே போனால் 10 பேர் இருக்காங்க. பிள்ளைகளை அதாவது பெத்தவங்களை நம்பணும், கூட பிறந்தவங்களை நம்பணும். இப்போ வந்து நம்மளை காப்பாற்றிடுவானா? அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால இதுக்காகத்தான் இதை சொல்றது. தனியாக போகக்கூடாது பொம்பளை பிள்ளைங்கிறக்காண்டி இந்த கதை. பெத்தவங்க பேச்சை கேளுங்க, கூட பிறந்தவங்க பேச்சை கேளுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். ஒரு வேளை நம்ம ஆண்களால் பலவந்தப்படுத்தப்படுறோம்னா நகமே ஆயுதமா பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அவ்வளவு சிரமம்லாம் பண்ணக்கூடாது. இந்த பாரு நகை வளர்த்து வச்சு முடிஞ்ச வரைக்கும் போராடணும். இல்லைன்னா கம்பெனி கொடுத்துடணும். பாரு என்னமோ சொல்ல போற. நானும் ஈடு ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா போட்டு ரணமாக்குவாங்க, சாக்கிட்ட கிழிப்பாங்க, வெட்டிய அப்புறம் அதை கூட நம்ம தைக்கணும். இது என்ன சத்தம் இல்லாம கழட்டி நீ இதை மூடு. வாங்க வணக்கம். தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அம்மா எதுக்கா என்னை கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? உங்க அப்பா காட்டுக்கு போக சொல்லிருக்காங்க. காட்டுக்கு போக சொன்னடா. இன்னைக்கு அப்படித்தாமா இருக்கும். ஏய் அப்பா காட்டுக்கு காவலுக்கு போன சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க அதான் மறந்தீங்க, நான் வந்ததே மறந்துட்டேன். ஏண்டி? அவர்னாலதான் அதான் உட்காந்துருக்காருல ரோஸ் சட்டை அவர் தான். ஏமா நம்ம இடத்துக்கு ஒரு புதுசா ஒரு பிள்ளை வந்திருக்கு. என்னது? உங்க அப்பா நான் வேலை பார்க்கறது சரியில்லைன்னு இன்னொரு பிள்ளைய வேலைக்கு வச்சிருக்காரு. அப்ப அவன் எனக்கு சித்தி வேணுமா? சித்தி என்ன சித்தி வாணி ராணி அந்த பையன் இல்லவா? என்ன சித்தின்னு ஒண்ணே புழுக்குறி எட்டி பாக்குது. என்ன எல்லா இடமே ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கு. அந்த புள்ள வந்துருச்சு. அவன் வந்தா நல்லனா? ஏய் என்னடா தொட்டது? ஏய் என்ன மாடு வந்துருச்சுங்க. இந்த வந்துட்டேன். அப்பா மட்டும் வர காப்பி போட சொல்ல. எதுக்குடி வர காப்பி? அழுது தொண்டையை கட்டி. நீ எதுக்குடி அழுத? நம்ம போறது என்ன சின்ன காரியமா? இல்ல பெரிய காரியம். அதனால ஏன் இப்படி பெரிய விஷயம்? ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா சந்திச்சிங்களா? அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. ஏண்டி எங்க அப்பா பத்தி பேசுனா அவ்வளவு கோவப்படுற? ஒரு மட்டமான மனுஷன் உலகத்திலே பார்க்கல. எங்க அப்பா அப்படிலாம் பேசாதடி. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரனை பார்க்க முடியுமா? பெரிய புத்திர உத்தம. என்னது புத்திரே? அந்தாள் பண்ற செய்ய. ஏன் என்ன பண்ணாரு எங்க அப்பா? நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. அந்தாள் ஏன் அப்படி நீங்க அப்பா மாத்துக்க நான் சொல்றேன். துணி கடையில இந்த துணி நல்லால வேற துணி எடுக்கிறேன் பாரு சொல்லிருக்க. நம்மள பூரா காட்டுக்கு போங்க காவல பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போய் வீட்டுல அம்மாவை கட்டி பிடிச்சி எடுத்துருக்காப்ல. அம்மாவை கட்டி பிடிக்கும் என்ன ஆட்டுக்குட்டி அடி கட்டி பிடிப்பாங்க. உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் சங்கட போறேன்? அந்தால எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்கேன். ராமசாமி மருந்த குடிக்கணும்னு அலையிறேன். அப்புறம் என்னாச்சு? நான் தான் அவனை சமாதானப்படுத்தி பெரிய இடம்னா அதெல்லாம் சேகசம் தாண்டா. நீ வேணா என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சி படுத்துக்கணும். இவ்வளவு நேரம் அவன் கூட மொட்டை கூடிய படுத்துக்கணும். குளிக்க கூட இல்ல. அம்மா உப்புடும் தொப்புல வச்சு தட்டு வச்சுட்டு ஓடியான்ட்டேன். ஏமா இதுதான் பண்ட மாற்ற முறையா? இது பண்ட மாற்ற முறையில செய்யா.
இருக்கான் பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இடத்த பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா ஆனந்தமா? சரி, உன் மனசு எப்படி இருக்கு? எனக்கு மட்டும் இவளுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நேரம் காரக்கூடிய 1000 ஜன்னல் வீட்டை விலைக்கு பேசியிருந்திருப்பேன். என்னடி 1000 ஜன்னல் விட்டு ஏண்டி உனக்கு குலைக்க தெரியல. வேறு தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படி திருற. தங்கத்தையா? கவுட்டுக்குள்ள தங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள எங்கட தங்க இருக்கு? செய்கூலி உண்டு, சேதாரம் இல்லை. காசை குமிக்கலாம். ஏமா இப்பதான் கண்டுபிடிச்சேன்டா. ஆகா, தங்கச்செங்கல் தாரேன், தம்மா தொட்டு தாரேன்னு இதை தாண்டா கேட்டிருக்காங்க. சரி போட்டு வாயை மூடு, ஒழுக்கமா இரு. சரி சரி சரி. பிச்சு போடுவேன். அம்மா அம்மா நீங்க வாங்கம்மா. நான் பேசுறேன். நீ வேலையை விட்டு தூக்க சொல்லுங்க. வேலையை விட்டு தூக்குவீங்களா, தூக்கிட்டு வேலையை விடுவீங்களா? ஏய், அதுக்காக தான் நான் அந்த பக்கம் போய் நின்று இடத்த பக்கம் மாதிரி எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்கு. மனசு இருக்கிற விஷயத்த சொல்லுவான். மத்தாக்கள் அப்புறமே வச்சுக்கலாமா? ஆமாம்மா. போவோமா பேக்கடு கிளம்புவான். ஊர்கோலமோ பூலோகமோ எங்கெங்கோ ஓடும் பொன்னியாரோ பாடும் கானம் நூறும் காலம் ஞாபகம் பேரிட்டும் காணும் நேரம் ஆனந்தம். போவோமா ஊர்கோலமோ பூலோகம் எங்கெங்கும். அரண்மனை அன்னக்கீழ் தரையில் நடப்பது நடக்குமா அடுக்குமா? பனியிலும் விட்ட விழிவையிலும் உள்ள சுகாரன் மன கொடுக்குமா? குழு குழு அறையில் கொஞ்சி கொஞ்சி தவழ்வது குடிசைய விரும்புமா? ஜிலு ஜிலு வினை இங்கடிக்கும் காற்று இங்கடிக்குமா கிடைக்குமா? பழகி போடி உன் வீடு அழுகில பள்ளம் மேடு. வரப்பிலோரும் வயலோரும் பறந்து போவேன் பாரு சுடும் போல. அதிசயமான பெண்தானே நான் புது சுகம் தேடி வந்தேனே. அதிசயமான பெண்தானே. புது சுகம் தேடி வந்தேனே. போவோமா ஊர்வலம் பூலோகம் எங்கோ நோடி இருக்காரு. கொட்டுகிறாரு விகி மெட்டு கட்டு கூறி விகி மடடடா அதிசயம். கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம். புத்தனக ஜொலிக்குது ரத்தினங்கள் மிதக்குது நடந்திடும் நதியிலே. சந்தல குழுது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கு புரியலே. கவிதை பாடும் காவேரி கதிய சேர்த்து ஆடும் அணைகள் ஊரும் போட்டாலும் அடக்கிடாமல் ஓடு. போதும் போதும் பாட்டு. நான் புறப்பட போறேன் நிப்பாட்டு. ஐயாலே. நிப்பாட்டுனா எப்படி சொல்லுவாங்க? கம்பான் ஏய் நிப்பாட்டு அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்படி யாரும் நிப்பாட்டுன்னு சொல்லவே மாட்டாங்களே. இப்படி நிப்பாட்டினா தான் ஒத்துக்குறாங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை. நீங்க அப்படியே நிப்பாட்டிட்டாலும் ஏடி காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க? சொல்லி சொல்லியே பாரு, சைனம் சரியில்லாம ஏய் உன்னை நான் அபிநயம்லாம் செய்ய சொல்ல. போங்கப்பா. நான் எங்க அபிநயாவை செஞ்சேன்? ஏய் அபிநயம் ஆமா அதெல்லாம் நீ செய்ய வேணாம். ஒண்ணு ஒழுங்கா பாடுறாந்தா பாடு, இல்லைன்னா பேசாம இருந்துக்க நானே பாடிக்கிறேன் சரியா? போதும் போதும் பாட்டு புறப்பட போற நிப்பாட்டு. போவோமா ஊர்கோலமோ பூலோகமோ எங்கேகோ. ஏய் எங்கடி அடி ஆண்டி ஓடியாக்கிட்டு இந்த அங்கிட்டு போயிருச்சு அந்த தலை நனையுது போ. செல்வராஜ் நல்லவன், தலையிலே அடிச்சாலும் ஏன்னு கேட்க மாட்டேன். இப்பதான் ஒரு பாரமே குறைஞ்சது மாதிரி இருக்கு. செய்யா ஏன்டி இதான் கிடைக்கும் உனக்கு இடம்? செய்ய செய்ய உந்தன் பாதம் செய்ய
செழித்த பலன் இது. என்னடி பண்ண? சரி போச்சா போ. எங்க போ சொல்ற? அட போ, பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா இங்கே ஃப்ரீ. ஓ முகரைய பாரு. ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நீ என்ன அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க? ஆம்பளை ஆளு பழி வாங்கத்தான் அந்த வேலை செய்யும். என்ன பழி வாங்குற? பெரிய பழி வாங்குற? பழிக்கு பழி வாங்க. என்ன பழி வாங்குன? நீ கவனிச்சிருக்கியா? என்னதுமா? நம்ம ரோட்ல நடந்து வரையில ஆம்பளை ஆளுங்க நம்மளை பார்க்காத மாதிரி இது டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று கிடைப்பாங்க பார்த்துருக்கியா? ஆமா. அது நம்ம பார்க்காத மாதிரி அடிக்கிறது இல்லை, வேற நம்ம பார்க்கணும்னு அடிப்பாங்க. ஏன்டி அப்படி சொல்ற? என்னமோ பெரிய அனவண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி பண்ண பூரா 1000 மீன் குஞ்சாட்ட. செல்வராஜெல்லாம் ஒண்ணுக்கு இருக்கிறேன் பாதி என்ன பார்த்த மாதிரி சொல்றேன். அதை காட்டில முத்துக்குமார் ரொம்ப கொடுமை. ஏன்? அன்னைக்கு இப்படியே இருந்துகிட்டே பாக்குறாப்புல ரொம்ப நேரமா கீழே விழுகவே இல்லை ஈரம். ஐயே என்னடான்னா டவுசருக்குள்ளேயே பெஞ்சு நிக்கிது அங்கேயே உள்ள செப்பங்கணக்கா. நீ எப்ப அத பார்த்த? சரி எங்க அம்மா அந்த பக்கம் போயிருக்காங்க, ஏய் என்னடி நாளை காணாமேன்னு கேட்டேன். என்னடி பண்ண நீனு? சூச்சு அறிவு கெட்டவளே, ஒரு ஆண்களை இவ்வளவு அவமதிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஏன்? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆண்களுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கணும்டி. ஏன்னா பெண்ணுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையா? எங்க? அப்படிலாம் கேட்காத. ஒரு பேருந்துல போகும்போது ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லை அப்படின்னா முதல்ல எழுந்து இடம் கொடுக்கறது யார் தெரியுமா? ஒரு ஆம்பளையால தான் எழுந்து இடம் கொடுப்பாங்க. பரவாயில்ல நீங்க உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொம்பளையால எந்திரிச்சு இடம் கொடுப்பாளா இன்னொரு பொம்பளைக்கு? கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆண்களை அசிங்கப்படுத்துறியா? நீங்க என்ன புரியாமே தான் இருக்கீங்க. ஏதாவது பூதியான ஆச்சரியம் உன்னை கொன்றுவேன். அவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்கறது இல்ல, எந்திரிச்சதுனாலதான் இடம் கொடுக்குறாங்க. பொம்பளையா நீலாம்? ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு சீ. நான் பறவையில வரட்ட போறேன். ஆமாமா சின்ன ஐயா அப்படி கத்துறீங்க? அங்க பாருடி பறவைகளா. எத்தனை நண்டி விரிச்சுக்கிட்டு அடிச்சு பாருங்க. சட்டார் ஏய் ரெக்கைய ஏமா அங்க விரிச்சுக்கிட்டு அடிக்குது? பொய்யா பறவைகளா வந்துருச்சு. ஆமா. விரட்டிடுவோமா? ஆலோலமும் ஆலோலமும் ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் இது என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு நாள் குடும்பம் எடுத்திருக்கியா? பாரு இது என்னன்னு கேட்ட கீழே குனிஞ்சு பாரு. இங்க இல்ல அங்க பாரு. ஏய் ஏய் கீழே குனிஞ்சு நீ பாரு, மானம் போகுது. ஐயோ எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. கர்ம கர்ம எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சிய மூடுற. முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சீ என் மூஞ்சில முழிக்காத அப்படிதான் சொல்லுவாங்க. யாராவது என் இதுல முழிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு அடையாளம் தெரியாது. அப்படி சொல்லாத, ஏன்? இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ஏதோ பேர்லாம் வெட்டி வச்சிருக்கிய, அது யார் பேரு? எங்க வீட்டுக்காரர் பேரு. அந்த அவர் தானே? அது என்ன பேர் என் பேரா இருக்கு, செல் நம்பர் வேற ஆள் நம்பரா இருக்கு? அது பழைய ஓனர், இது இன்னும் சேஞ்ச் ஆப்பட்ட கொடுத்துருக்கேன். பழைய ஓனரா? அப்ப இது ரெண்டாவது ஆளா? ஓ முகரைய பாரு. அவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. சாரப்பா. ஏய் இந்தாடி, ஏய் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். அவ என்ன சொல்றானா? ஆலோலமும் ஆலோலமும் ஆலோலம் ஆலோலமே ஐயோ கடவுளே. காலம் மிச்சம் காலம் வேற இருக்குது. என்னடி
கருமது குளிக்கலாம்னு போனேன், மோட்டர்ல தண்ணி வரல. அதுக்கு உள்பாவடை எடுத்துட்டு வரா வந்துட்டு இப்போ எங்க வீட்டுக்கார கையில எடுத்து இப்ப கட்டிட்டு எதுக்கு இதை கட்டிட்டு வந்த குளிக்கலாம்னு போனேன். மேல மூடு அப்படியே தெரியுது. குளிக்கிற இடத்துல போய் இப்படியே மூடிட்டா குளிப்பாங்க. ஐயோ எல்லாம் போடுகிட்டு மாமா மூடி முதல்ல பொன்னாடை அணிவித்து மகிழ் விளக்கமா இருக்கு உங்க அப்பா அப்படி போடாதீங்க, இப்படி போடுங்கப்பா, இப்படி எடுத்து நீங்க உங்களை அடி. ஏன் ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டி அதுக்கு தான் குட்டி அந்த அரைஞ்சே விடுவேன். என்ன இப்படி திறந்து காட்டுறதுக்கா? நம்மள என்ன அச்சா மாடா, நானும் பயிர்ப்பு இருக்கணும். பைப்பு உங்ககிட்ட தானே மாமா இருக்கும். எதுக்குடி இப்படி வந்து அம்மனமா குளிக்க போறேன் மாமா, சோப்பு வாங்கி தரல நீங்க. சோப்பு சொன்னா நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? நீங்க வாங்கி தரதுனால தான் நான் இப்படி வந்தேன். என்ன சோப்பு வாங்கணும்? 501 வாங்கிட்டு வாங்க. பொண்டாட்டி வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு. நான் நாயை வளர்த்தனா பொண்டாட்டி வளர்த்து போமா. நான் கடுப்புல இருந்துகிட்டு இருக்கேன். 501 வாங்கிட்டு வாங்க மாமா. ஏன் ஒரு சோப்பு உங்களுக்கு பத்தாத? 500 சோப்பு வேணுமாக்கும். ஆமா 501 கரைச்சு உனக்கு இனிமா கொடுக்குறேன் நான். அந்த சோப்பு பேர் 501. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக, உன் பாவாடை பூரில் நான் காம்பாக, காம்பாக வந்தேன் வீம்பாக, அடி பூவுள்ளையே உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாது, உலை 2 தள்ளாதோ முல்லையே, காத்தாடி பாவாட காத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட, துடிக்குது ரோசா நாத்து. தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, குடிக்குது ரோசா நாத்து. 2 சேர்ந்துருக்கு. பத்திரமா போய் குளி. ஏய் 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 அது கரு. சரிம்மா, ஆளுக்கு ஒரு பக்கமானு காவல் பாப்போம். இந்த புள்ள வேணாமா? வேணவே இந்த வேணாம். புள்ளைய நம்ம குடும்பத்துக்குள்ள விட்டீங்க, கொல்ல பேர் இழக்கிற மாதிரி ஆயி போயிர் வேண்டாம். அதனால ஆளுக்கு ஒரு பக்கமானு காவல் பாப்போம். போமா. நவமணி நம்ம ஞானிகளை வரக்கூடிய இடம். சரிம்மா. அப்படி யாரா இருந்தா என்னைய கூப்பிடுங்க, வேற இருந்தா நீங்களே பாத்துக்கங்க. போமா. அவங்க 2 பேரும் அப்படி போவாங்க.